ஜனவரி 30, 2022 ஆஸ்திரேலியா, சிட்னி. அங்கே அமைஞ்சிருக்கிற ஒரு வீட்டில் 45 வயது மதிக்கத்தக்க மகபூசா அக்தர் அப்படிங்கிற பெண் அவங்க டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டிவி பார்த்துட்டு இருந்த அந்த பெண்மணி அவங்களுடைய தொலைபேசியை எடுத்து யாருக்கோ தொலைபேசி அழைப்பை மேற்கொள்கிறாங்க. எதிர்த்தரப்பில் இருக்கவங்க கிட்டேருந்து எந்த பதிலும் இல்லை, ஆனால் ரிங்க போகுது. அவங்களோட தொலைபேசியை மீண்டும் மேசையில் வச்சுட்டு அவங்க மீண்டும் தொலைக்காட்சியை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க மனசுக்குள்ளே பேசிக்கிட்ட விஷயம், ஒருவேளை அவள் தூங்கிட்டு இருந்திருப்பா, அதனால தான் ஃபோன் எடுக்கல, இல்லைனா அவள் பாத்ரூமுக்கு போயிருப்பா, வந்த சிறிது நேரம் கழித்து நமக்கு மீண்டும் கால் பண்ணுவாள். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அவங்களுடைய மனசுக்குள்ளே தோணிட்டு இருந்தது. ஆனால் வெகு நேரம் ஆகுது, அவங்க அழைப்பு மேற்கொண்ட நபர்கிட்ட இருந்து மறு அழைப்பு அவங்களுக்கு வரவே இல்லை. சோகமாக இருந்த அவங்களுடைய முகம் பதட்டமடைய ஆரம்பிக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டது 20 வயதே மதிக்கத்தக்க அவங்களுடைய சொந்த மகளான அர்னிமா ஹயாத்துக்கு. அவங்க 4 மாத கர்ப்பிணியாக வேறு இருக்காங்க. அவங்க ஏன் ஃபோன் எடுக்கல அப்படிங்கிற பதட்டத்தோட அவங்களுடைய தோழிக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அவங்களுடைய தோழியும் கொஞ்சம் பொறுங்க, நான் அழைப்பை மேற்கொண்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்களும் தொலைபேசி அழைப்பை மேற்கொள்கிறாங்க. அவங்களுக்கும் எந்தவித பதிலையும் அவங்களால அளிக்க முடியல. 2 பேருக்கும் ஏதோ விஷயம் சரியில்லை அப்படின்னு தோணுது. பக்கத்தில் உள்ள காவல் நிலையத்தில் தகவல் தெரிவிக்கிறாங்க. காவல்துறையினர் உதவியோட ஆஸ்திரேலியாவோட நார்த் பாரமட்டா பகுதியில் அமைஞ்சிருக்க அவங்களின் மகளோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனால் அவங்களுடைய வீடு வெளிப்புறமாக பூட்டியிருக்கு. ஏதோ ஒரு விஷயம் சரியில்லை அப்படின்னு நினச்சிட்டு அந்த அக்தரோட மகளின் கணவருக்கு கால் பண்ணி பார்க்கலான்னு கால் பண்ணுறாங்க. 22 வயதான மெராஜ் ஜாஃபர் அவரும் ஃபோன் எடுக்கல. ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக சரியில்லைன்னு நினச்சிட்டு அவங்க வீட்டோட கதவை உடைச்சிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் பொருட்கள் எல்லாமே வைத்தபடி இருக்குது. வீடு முழுக்க அந்த ஹர்னிமா ஹயாத்தை தேடுறாங்க. ஆனால் காவல்துறையினராலையும் சரி, அந்த மகபூசா அக்தர்னாலையும் அவங்களுடைய மகளை கண்டுபிடிக்க முடியல. குளியலறைக்குள்ளே ஒரே ஒரு காவல் அதிகாரி போகிறாரு. அவர் உள்ளே போகும்பொழுது அந்த குளியல் தொட்டியில் ஏதோ நீர் நிரம்பின மாதிரி இருக்குது. பக்கத்தில் போய் பார்த்தா அவருடைய கண்கள் பெரிதாகுது. காரணம் என்னன்னா, அந்த குளியல் தொட்டிக்குள்ளே கரைஞ்சு கடந்த விஷயம். அப்படி அந்த குளியல் தொட்டிக்குள்ளே காவல் அதிகாரிகள் என்னதான் பார்த்துருப்பாங்க? கர்ப்பிணியாக இருந்த அந்த அர்னிமா ஹயாத்துக்கு என்னதான் நடந்துச்சு? அந்த அர்னிமா ஹயாத்தோட கணவரான மெராஜ் ஜாஃபர் ஏன் ஃபோனை எடுக்கல? இந்த மாதிரியான பல கேள்விகள் தோணுது இல்லையா? அதற்கான பதிலாக தான் இந்த காணொலி இருக்க போகுது. வீடியோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த காணொலி எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா, அந்த அர்னிமா ஹயாத் அவங்களுக்கு 9 வயதாக இருக்கும் பொழுது பங்களாதேஷ்லேருந்து அவங்களுடைய குடும்பத்தினரோட ஆஸ்திரேலியாவுக்கு குடிபெயர்ந்து வராங்க. ஆஸ்திரேலியாவோட சிட்னிக்கு வந்த பிறகு அவங்க அங்கேயே அவங்களோட படிப்பை தொடர்றாங்க. அவங்களுடைய தாய் தந்தை அங்கே கிடைக்கிற வேலையை செஞ்சிட்ருக்காங்க. அவங்களோட படிப்பு ரொம்ப நல்லாவே போயிட்டு இருந்திருக்கு. ஆரம்ப காலகட்டத்திலே அவங்களுக்கு மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். மருத்துவத்துறையில் நம்ம ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதற்காக நம்ம அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஆரம்ப கட்ட படிப்பை முடித்த அவங்க ஆஸ்திரேலியாவில் அமைஞ்சிருக்க வெஸ்டர்ன் சிட்னி யூனிவர்சிட்டியில் அவங்களோட மருத்துவ படிப்பை 2020ஆம் ஆண்டு தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட ஆங்கிலத்தில் முன்னேற்றம் தெரியுது, அவங்க படிக்கிறதுல முன்னேற்றம் தெரியுது, அவங்களோட நடவடிக்கைகளையும் முன்னேற்றம் நல்லாவே தெரியுது. இதை பார்த்த அந்த அர்னிமாவோட பெற்றோர்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நம்மளுடைய மகள் கண்டிப்பாக மருத்துவத்துறையில் ஏதாவது சாதிக்க போகிறா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்க 2ஆம் ஆண்டு படிக்கும் பொழுது 21 வயதுடைய மெராஜ் ஜாஃபர் அப்படிங்கிற ஒரு நபரை எதர்ச்சியாக அவங்களுடைய கல்லூரியில் பார்க்குறாங்க. அப்படி அவங்க கல்லூரியில் பார்த்தப்பவே அவங்களுக்கு அவரை பிடிச்சி போயிடுது. எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி அவரோட தொலைபேசி நம்பரை வாங்கின அவங்க அந்த மெராஜ் ஜாஃபர் கூட அடிக்கடி பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த மெராஜ் ஜாஃபரும் அவங்க கூட பேச ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பத்தில் அந்த மெராஜ் ஜாஃபர் ரொம்ப ஒல்லியாக, எந்தவித சத்தும் இல்லாத மாதிரி ரொம்ப நோஞ்சா மாதிரி இருந்திருக்காரு. ஆனாலும் அந்த அர்னிமா ஹயாத்துக்கு அவர் மேலே ஏதோ ஒரு காரணத்தினால காதல் வந்திருக்கு. அவங்க 2 பேரும் ஆரம்பத்தில் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அர்னிமா அவங்களோட காதலை வெளிப்படுத்துகிறாங்க. அந்த மெராஜ் ஜாஃபரும் அந்த காதலை ஏற்றுக்கிறாரு. அதன் பிறகு அந்த அர்னிமா அந்த மெராஜ் ஜாஃபருக்கு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் உடற்பயிற்சி கூடத்துக்கு போகக்கூடாது? அங்கே போய் உங்கள் உடலை மெருகேற்றலாமே அப்படின்னு சொன்னப்போ அவரும் அதை கேட்டுட்டு உடற்பயிற்சி கூடத்துக்கு போகிறாரு. அங்கே போய் அவரோட உடலையும் மெருகேற்ற ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அவர்கிட்ட சில மோசமான விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் அந்த அர்னிமா ஹயாத்துக்கு தெரிய வந்திருக்கு. ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாமே முன்னாடியே தெரிஞ்ச அந்த அர்னிமா ஹயாத்தோட பெற்றோர் ரொம்ப கவலைக்குள்ள ஆரம்பிக்கிறாங்க. நம்மளுடைய மகள் வேறு ஒரு வழியை நோக்கி போயிட்டுருக்காளே, என்னதான் பண்ணுறது, அவளை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற பல கேள்விகளை அவங்களுக்குள்ளேயே கேட்டுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த அர்னிமா ஹயாத் கிட்ட அவங்க பேசவும் முயற்சிக்கிறாங்க. அந்த அர்னிமா ஹயாத் அவங்களுக்கு கொடுக்குற பதில் அவங்களுடைய பெற்றோர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க மாட்டேங்குது. காரணம் என்னன்னா, அந்த மெராஜ் ஜாஃபரை பற்றி விசாரிச்சப்ப அவர் போதை பழக்கத்துக்கு அடிமையான ஒரு நபர், கோபம் அடிக்கடி வரும்,
அவரோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நபருன்னு அந்த அருணிமாவோட பெற்றோர்கிட்ட விசாரிச்ச நபர்கள் சொல்லியிருக்காங்க. அதற்கேற்ற மாதிரி தான் அவங்களுடைய காதல் உறவு ஒரு கட்டத்தை தாண்டின பிறகு அந்த ஜாஃபர் அந்த அருணிமாவுக்கு கட்டுப்பாடுகளை போட ஆரம்பிக்கிறாரு. நான் சொல்றபடி தான் நீ இருக்கணும், நான் சொல்றபடி தான் நீ நடக்கணும் அப்படிங்கிற பல கட்டுப்பாடுகளை அவர் போட ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயங்கள் எல்லாமே அருணிமாவோட பெற்றோர்களுக்கும் தெரிய வருது. வெறும் கட்டுப்பாடுகளை மட்டுமே போட்டுட்டு இருந்த அந்த மெராஜ் ஜாஃபர் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டாருன்னா அவங்கள குடிக்க சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. அவர்கிட்ட ஏகப்பட்ட முறை அவங்களோட மறுப்பை தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் அவர் கேட்குற மாதிரியே தெரியல. இஸ்லாம் மதத்தைப்படி இதெல்லாம் தவறுன்னு தெரிஞ்சும் அவர் அந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டுருக்காரு. அவர் அந்த விஷயங்களை பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் அந்த அருணிமாவையும் இந்த செயலை செய்ய சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அருணிமாவோட பெற்றோர்கள் பயங்கர கவலை அடைகிறாங்க. அருணிமா கிட்ட சொல்கிறாங்க. ஆனாலும் அந்த அருணிமா நான் அவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிக்கிறாரு. ஒரு கட்டத்தில் இந்த விஷயங்களை எல்லாம் அருணிமா அந்த ஜாஃபர் கிட்ட சொல்கிறாங்க. எங்கள் வீட்டில் ஒத்துக்கிற மாதிரி தெரியல. அதுக்கு காரணம் உங்களுடைய நடவடிக்கைகள் தான். நீங்கள் இந்த விஷயங்களெல்லாம் மாற்றிக்கிட்டு என்னுடைய பெற்றோர்கள்கிட்ட வந்து பேசுங்க, நம்ம 2 பேரும் திருமணம் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அந்த அருணிமாவுக்கு 19 வயது வந்த பிறகு அவங்களுடைய பெற்றோர்கள்கிட்ட அந்த ஜாஃபர் போய் பேசுகிறார். அந்த அருணிமாவோட தந்தையான அபுஹயாத் கிட்ட மட்டும்தான் அவர் பேசுகிறார். இந்த அபுஹயாத்தோட வீட்டுக்கு போன பிறகு நானும் உங்களுடைய மகளும் 2 வருடங்களாக காதலிச்சிட்ருக்கோம். நான் இங்கே பக்கத்தில் உள்ள ஒரு கம்பெனியில் தான் கார் டீலராக வேலை செஞ்சிட்ருக்கேன். அதனால் நீங்கள் பயப்படாமல் உங்களுடைய மகளை எனக்கு கட்டி கொடுக்கலாம். நான் உங்களுடைய மகளை கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த அபுஹயாத் ஒரு விஷயத்தை அந்த ஜாஃபர் கிட்ட சொல்கிறாரு. நான் உங்களுடைய பெற்றோர்கள் கிட்ட பேச முடியுமா அப்படின்னு கேட்டப்ப அந்த ஜாஃபரோட உண்மை குணம் அப்போவே வீட்டுக்குள்ளே வெளிப்படுது. அவ்வளவு நேரம் ரொம்ப பொறுமையாக தெளிவாக நிதானமாக பேசிட்டு இருந்த அந்த ஜாஃபர் கோபத்தில் பொங்கி எழுந்து, நீ ஆம்பளை தானே, நான் சொல்கிற விஷயங்கள் உனக்கு புரியுதா புரியலையா, உனக்கு பிடிக்குதுன்னா பிடிக்குதுன்னு சொல்லு, பிடிக்கலைன்னா பிடிக்கலன்னு சொல்லு, கட்டி கொடுக்க முடியுமா முடியாதா, அதை விட்டுட்டு என்னுடைய பெற்றோர்கள்கிட்ட பேசுகிறேங்கிற, நீ ஆம்பளை தானே, கண்டிப்பாக ஆம்பளையா அப்படிங்கிற மோசமான கேள்விகளை அந்த அருணிமாவோட தந்தையை நோக்கி எழுப்புறாரு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த அருணிமாவோட தாயான மகபூசா அக்தர் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒருத்தனுக்கா நம்மளுடைய மகளை கட்டி கொடுக்கணும் அப்படின்னு அவங்க அழுக ஆரம்பிக்கிறாங்க. நடந்த விஷயங்களை அருணிமா ஹயாத் கிட்ட அவங்களுடைய பெற்றோர் எடுத்து சொல்றாங்க. அதன் பிறகு அந்த அருணிமா ஹயாத் அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்துருவாங்கன்னு நினைச்சா அடுத்த சில நாட்கள்லேயே அவங்களுடைய பெற்றோர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அக்டோபர் 19, 2021 வருஷத்துல அவங்க வீட்டு பக்கத்தில் நடந்த ஒரு இஸ்லாமிய விழாவில் அவங்க கலந்துக்கிறாங்க. அவங்க அந்த விழாக்கு மட்டும்தான் போயிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. அவங்களுடைய பெற்றோர்கள் அங்கே கிடையாது, அவங்களுடைய நண்பர்கள் அங்கே கிடையாது. திடீர்னு அந்த ஜாஃபர் அந்த அருணிமாவை திருமணம் பண்ணிக்கிறாரு. அந்த அருணிமாவும் அதற்கு சம்மதம் தெரிவிச்சாங்க. அவங்களுடைய பெற்றோர்களும் இல்லை, அவங்களுடைய நண்பர்களும் இல்லை, யாருடைய சம்மதமும் இல்லாமல் அவங்க 2 பேர் மட்டும் திருமணம் பண்ணிக்கிறாங்க. இந்த திருமணத்தில் அந்த அருணிமாவோட பெற்றோர்களுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. இங்கே வந்ததுலேருந்து அவங்களுடைய மகளோட வளர்ச்சியை பார்த்து சந்தோஷம் மட்டுமே அடைஞ்சிட்டு இருந்த அவங்களுடைய பெற்றோர் அவங்க எப்போ இந்த ஜாஃபரை காதலிக்க ஆரம்பித்தாங்களோ அன்னையிலேருந்து சோகம் என்னும் வலையால் சூழப்பட்டிருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு அப்போ தெரியல நம்ம அந்த வலையிலேருந்து எப்பொழுதும் மீண்டு வரப்போகிறதில்ல அப்படின்னு. காரணம் என்னென்னா அவங்களுக்கு திருமணமான அடுத்த நாள் சிட்னியோட நார்த் பராமட்டா அப்படிங்கிற பகுதியில் அமைஞ்சிருக்க ஒரு வீட்டுக்கு குடிபெயர்ந்து போகிறாங்க. அவங்க 2 பேர் மட்டும்தான் அங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு 3 நாள் கழித்து அந்த அருணிமா அவங்களுடைய பெற்றோர்களுக்கு கால் பண்ணுறாங்க. அவர் சரியில்லை, அவர் என்னை போட்டு அடிக்கிறாரு, நான் என்னதான் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு. இந்த விஷயத்தை கேட்டுட்டு அவங்களுடைய பெற்றோர்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. உடனே அவங்களுடைய தோழிக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, என்னோடய வாழ்க்கையே சரியில்லாமல் போயிடுச்சு, நான் எடுத்த ஒரே ஒரு முடிவு ரொம்ப தப்பாக இருக்கும் போல் அப்படின்னு அவங்களுடைய தோழிக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய தோழியோ ஆரம்பத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நாட்கள் போக போக சரியாயிடும், நீ அவர் கூட தான் இருந்தாகணும்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2-3 மாதங்கள் கடந்து போகுது. அவங்களுக்குள்ள மகிழ்ச்சியான உறவு ஏற்படுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. ஒவ்வொரு நாளும் எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல, நான் இந்த வாழ்க்கையிலேருந்து எப்படியாவது வெளியே வந்தாகணும், நான் இந்த வாழ்க்கையை சுத்தமாக வெறுக்கிறேன் அப்படின்னு அவங்களுடைய தாய்கிட்டையும் அவங்களுடைய தோழிக்கிட்டையும் இவங்க சொல்லிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. ஆனால் ஒரு முறை கூட காவல் நிலையத்துக்கு இவங்க போகவே இல்லை. ஏதாவது ஒரு முறையாவது இவங்க காவல் நிலையத்துக்கு போயிருந்தா அவங்களோட வாழ்க்கை மாறி இருக்க வாய்ப்பு இருந்திருக்கு. ஆனால் அவங்களோட வாழ்க்கையை அவங்களே கெடுத்துக்கிட்டாங்க. நாட்கள் போக போக அந்த ஜாஃபர் அவங்கள அதிகமாக கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறாரு, அவங்கள அதிகமாக அடித்து துன்புறுத்த ஆரம்பிக்கிறாரு. எதற்காக இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு அருணிமா கேட்டப்ப
எனக்கு நீ என்னை விட்டுட்டு போயிடுவேன்னு பயமாக இருக்கு. அதனால தான் உன்னை நான் என்னோட கட்டத்துக்குள்ளேயே வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் உன்னை வெளியே அனுப்புறதே இல்லை அப்படிங்கிற பல விஷயங்களை அந்த அருணிமா கிட்ட சொல்லியிருக்காரு. அருணிமாவுக்கு அவர் படுத்துகிற கொடுமைகளுக்கும் அவர் சொல்கிற பதில்களுக்கும் சுத்தமாக பொருத்தமில்லாத மாதிரி தான் தெரியுது. அவங்களுக்கு திருமணம் முடிஞ்ச பிறகு 3 மாதங்கள் கழித்து அந்த அருணிமா கர்ப்பமாக இருக்கிறது தெரிய வருது. இந்த ஒரு நல்ல விஷயத்த அவங்களுடைய பெற்றோர்கள்கிட்டையும் சொல்கிறாங்க, அவங்களுடைய தோழிக்கிட்டையும் சொல்கிறாங்க. ஆனால் இந்த விஷயத்தை நினச்சி அவங்க சந்தோஷப்படுறதா கவலைப்படுறதான்னு தெரியாமல் ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கர்ப்பிணியாக இருக்கிற ஒரு பெண்ணை எவ்வளவு பொறுமையாக பார்த்துக்கணும், எவ்வளவு நிதானமாக வச்சுக்கணும், இதெல்லாம் அந்த ஜாஃபருக்கு தெரியுமா? இதெல்லாம் தெரியாமல் அவரை போட்டு துன்புறுத்தினா என்ன பண்ணுறது அப்படிங்கிற சோகத்தோட அவங்களுடைய பெற்றோர்கள் பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு இந்த வாழ்க்கை சுத்தமாக பிடிக்கல, நான் இப்போவே இங்கேருந்து கிளம்பி வரப்போகிறேன் அப்படின்னு அவங்களுடைய தோழிக்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் தோழி, இப்போ நீ கர்ப்பமாக இருக்க, நீ கண்டிப்பாக அவரை விட்டுட்டு வர முடியாது. வந்தால் அது உன்னுடைய குழந்தைக்கு தான் ஆபத்தாக மாறும், வருங்காலத்தில் அது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும், நீ அங்கே தான் இருந்தாகணுங்கிற ஒரு விஷயத்த அந்த அருணிமாவுக்கு புரிய வைக்கிறாங்க. அந்த அருணிமாவும் வேறு வழியே இல்லாமல் அங்கே இருக்காங்க. 4 மாதங்கள் கடந்து போகுது. அவங்க திருமணமான பிறகுலேருந்தே அவங்களோட பிரச்சனையை பற்றி மட்டும்தான் அவங்களுடைய பெற்றோர்கள்கிட்டையும் தோழிக்கிட்டையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு முறை கூட அவங்க சந்தோஷமாக இருந்ததை அவங்க சொன்னதே இல்லை. ஜனவரி 29ஆம் தேதி 2022 வருஷத்தில் மாலை பொழுதில் அவங்களுடைய தோழிக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. எனக்கு இந்த வாழ்க்கை சுத்தமாக பிடிக்கல, நான் இதுலேருந்து எப்படியாவது வெளியே வந்தாகணும், எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியே ஆகணும், எனக்கு உன்னை விட்டால் வேறு யார் இருக்கா அப்படிங்கிற பல விஷயங்களை அவங்களுடைய தோழிக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்களுடைய தோழி பழைய பதிலையே தான் சொல்லியிருக்காங்க, நீ அவர் கூட இருந்தே தான் ஆகணும்னு. அடுத்த நாளில் அவங்களுடைய தாய் அந்த அருணிமாவை தொடர்பு கொள்ள நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்லை. இந்த விஷயத்த அந்த அருணிமாவின் தாய் தோழி கிட்ட சொல்கிறாங்க. தோழியும் தொடர்பு கொள்ள நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களாலையும் தொடர்பு கொள்ள முடியல. ஒரு கட்டத்தில் காவல்துறையினரோட அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. நான் ஆரம்பத்தில் சொன்ன விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. ஒரே ஒரு காவல் அதிகாரி மட்டும் குளியல் அறையில் போய் பார்த்தப்ப அந்த குளியல் தொட்டியில் ஏதோ நீர் இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. யாருமே இல்லை, குளியல் தொட்டியில் எதுக்கு நீர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்தில் போய் பார்த்தா அந்த குளியல் தொட்டியில் இருந்தது தண்ணி கிடையாது, ஹைட்ரோகுளோரிக் அப்படிங்கிற அமிலம் தான் அந்த தொட்டி பூரா நிரப்பப்பட்டிருக்கு. அந்த தொட்டிக்குள்ள வெறும் அமிலம் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தொட்டியோட அமிலத்துக்குள்ள 4 மாத கர்ப்பிணியாக இருந்த 19 வயதுடைய அருணிமா கரைஞ்சி பொடி மாதிரி கிடைக்கிறாங்க. காவல்துறையினரும் பெற்றோரும் தோழி மீதை பார்த்து பயங்கர அதிர்ச்சி அடைகிறாங்க. இதற்கு காரணம் யாரா இருப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு சிசிடிவி காட்சிகளை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செக் பண்ணும் பொழுது அந்த அருணிமாவோட கணவரான ஜாஃபர் தான் பக்கத்தில் உள்ள கடையில் 2 முறை போய் 5 டப்பாக்களில் அடைக்கப்பட்டிருந்த 20 லிட்டர் அளவுடைய ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை வாங்கிட்டு வந்திருக்காரு. அவர் தான் அவரோட மனைவியை கொலை பண்ணியிருப்பாருன்னு நினச்சிட்டு காவல்துறையினர் அவரை தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்தை நடத்தி முடித்த பிறகு காவல்துறையினர் கண்டிப்பாக நம்மளை தேடுவாங்கன்னு நினச்ச அவர் தலைமறைவாயிட்டார். காவல்துறையினர் அவரை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அவரே காவல் நிலையத்தில் வந்து சரணடைஞ்சிடுறாரு. காவல்துறையினர் அவரை கைது பண்ணி நடந்த விஷயங்களை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு அவர் எளிதாக காவல்துறையினர்கிட்ட சொல்கிறபடி, நான் என்னுடைய மனைவி என்னை விட்டு போகக்கூடாதுன்னு தான் நினச்சேன். அதற்காக தான் அவளுக்கு பிடிச்ச விஷயம் எது, பிடிக்காத விஷயம் எதுன்னு பார்த்து பண்ண ஆரம்பித்தேன். நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் அவளுக்கு எடுத்து சொல்ல ஆரம்பித்தேன். ஆனால் அவள் எதையும் கேட்குற மாதிரியே தெரியல. என்னை விட்டு போகணும்னு மட்டுமே சொல்லிட்டு இருந்தா. ஒரு கட்டத்தில் அதனால எனக்கு வெறுப்பு வந்துருச்சு. நீ இருந்தால் என் கூட மட்டும்தான் இருக்கணும், என்னை விட்டு போகக்கூடாது, இல்லைனா நீ செத்துரு அப்படிங்கிற மனநிலைக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன். அதனால தான் அவங்கள கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணி அவங்களோட உடல் தடயங்கள் வெளியே எங்கேயும் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக தொட்டியில் ஹைட்ரோகுளோரிக் ஆசிடை ஊற்றி அவங்களோட உடலை அதுக்குள்ளே போட்டுட்டேன்னு சொல்லியிருக்காரு. காவல்துறையினர் அங்கே இறந்து கிடக்கிறது அந்த அருணிமா தான் அப்படிங்கிறத உறுதி பண்ணுறதுக்காக அவங்களோட உடலை டிஎன்ஏ பரிசோதனை தான் பண்ண வேண்டியிருந்தது. அந்த அளவுக்கு அவங்களோட உடல் உருகி போய் இருந்திருக்கு. அவ்வளவு மோசமான ஒரு விஷயத்த அந்த ஜாஃபர் அவங்களுக்கு பண்ணியிருக்காரு. இந்த விஷயம் வெளிவந்த பிறகு ஆஸ்திரேலியாவோட சிட்னி முழுக்க இந்த ஒரு வழக்கு பரபரப்பாக பேசப்பட்டு இருந்துச்சு. பேங்க்ஸ்டவுனில் அமைஞ்சிருக்க உள்ளூர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வருது. இந்த வழக்கு விசாரித்த நீதிபதி ஸ்வீனி அவர் தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு உறுதி பண்ணி அவருக்கு 16 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கிறார். இதை கேட்ட அந்த அருணிமாவின் குடும்பத்தினர்களும் சகோதரியும் இது என்ன தண்டனையா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வெளியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட ஆதங்கத்தை கொட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்னுடைய மகள் கர்ப்பிணியாக இருக்கா அப்படிங்கிறத கூட பார்க்காம வெறும் 19 வயதை மதிக்கத்தக்க அவளை ஆசிட் ஊற்றி கொலை பண்ணியிருக்காரு. அவருக்கு வெறும் 16 ஆண்டுகள் தான் தண்டனையா, அவருக்கு மரண தண்டனை வச்சிருக்க வேண்டாமா அப்படிங்கிற பல கேள்விகளை அருணிமாவோட தாய் சொல்கிறாங்க. அவருடைய தந்தை கிட்ட கேட்டப்ப, என்னுடைய மகள் சிறுவயதாக இருக்கும் பொழுது அவரோட அழகான முகத்துக்கு நான் முத்தம் கொடுத்துட்டு இருந்தேன். அவளோட சந்தோஷமான முகத்தை பார்த்து நான் மகிழ்ந்துட்டு இருந்தேன். என்னுடைய அழகான மகளின் முகத்தை ஆசிட் ஊற்றி அந்த நபர் எரிச்சிருக்காரு. அவருக்கு இவ்வளவு மோசமான தண்டனையை கொடுத்துருக்காங்களே, இவங்க இந்த தண்டனையை மாற்றக்கூடாதா அப்படிங்கிற பல கேள்விகளை அவருடைய தந்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வழக்கில் இவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை சரிதானா இல்லையா அப்படிங்கிற உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.
இந்த காணொலியில இந்த அர்னிமா ஹயாத்தோட இறப்புக்கு காரணமா நான் பார்க்கறது இந்த அர்னிமா ஹயாத்தோட நடவடிக்கைகள் தான். காரணம் என்னன்னா, அந்த மெராஜ் ஜாஃபர் கிட்ட ஆரம்பத்திலேயே அவர் பண்ற விஷயங்கள் பிடிக்கல, அவர் நடந்துக்கிற விஷயங்கள் பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து ஒதுங்கி இருந்தா நல்லா இருந்திருக்கும். அவங்களுடைய பெற்றோர் பேச்சை கேட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்படி இல்லைன்னா அவரை திருமணம் பண்ணி முடிச்சுக்கிட்ட பிறகு அவர் பண்ற துன்பங்கள் தாங்காம இருக்கவும், அவர் பண்ற கொடுமைகளை பத்தி காவல்துறையினர்கிட்ட ஒரு முறையாவது சொல்லியிருந்தா அவங்க இப்ப நிம்மதியா இருந்திருக்கலாம். அதற்கு நான் மற்றொரு காரணமா பார்க்கறது அந்த அர்னிமா ஹயாத்தோட தோழி சொன்ன ஆலோசனை தான். ஒரு முறையாவது அவ்வளவு ஆலோசனை சொன்ன அந்த தோழி காவல்துறையினர்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லுன்னு சொல்லியிருந்தா அந்த அர்னிமா ஹயாத் இந்நேரம் உயிரோடு இருந்திருப்பாங்க. இந்த காணொலியிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு விஷயம் தவறா இருக்கு, ஒரு நபர் தவறா இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவர்கிட்ட நம்ம இருந்தே ஆகணும்னு அவசியம் கிடையாது. அவர்கிட்ட இருந்து விலகி வர்றது எவ்வளவோ மேலான விஷயமா இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரியான பின்விளைவுகளை தான் நம்ம சந்திக்க வேண்டி இருக்கும்.